பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சீக்கிரமா ஒரு இடம் வேணும், அதுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. நானும் ஜெபிக்கிறேன், வெள்ளிக்கிழமை ஜெபிக்கிறேன். சீக்கிரமா உஷ்ணப்பா இதெல்லாம் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நமக்கு ஒரு இடம் இருந்தா நல்ல ஒரு ஏசியை போட்டு அழகா போயிடலாம். ஜெபிக்கணும், ஜெபம் போடணும். அதனாலதான் தடையா இருக்கு. நல்ல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கிரியை செய்யட்டும். தொடர்ந்து இந்த ஒரு காரியத்துக்காக அதிகமா ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்மை உண்டாகும். இன்னைக்கு இந்த காலத்துல அநேக சோதனையக்கூடிய ஏதாவது ஒரு சோதனை வருது இல்லை, வாழ்க்கையில வருதா வருதா இல்லையா? ஏதாவது ஒரு சோதனை கண்டிப்பா வருது. உலகத்தான் பாருங்க, பாருங்க ஒரு பாட்டு, சோதனை மேல சோதனை சாமி, நம்ம சாமி இயேசு சாமி. அது எப்படி வெளியே வரணும்ன்றது அவங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியுது. அதுலயே வருகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல, அதுல இருந்து வெளியே கொண்டு வருகிற தேவன் நம்முடைய தேவன். ஏன் இதை அனுமதிக்கிறாரு? நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சோதனை வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆபிரகாம் குறித்து வாசித்த பொழுது நல்ல ஒரு ஆதியாகமம் 22:1 அதுல நம்ம வசனம் நான் சொல்றேன். அதுல அவனை சோதிக்கிறார். அப்புறம் இப்ப எதிர்க்க வேண்டாம், நான் சொல்ற வசனத்தை மட்டும் வாசிங்க. சும்மா நான் உங்களுக்கு மேற்கொள் காட்டுறேன், அப்புறம் சொல்லுங்க இந்த வசனத்தை. கர்த்தர் கடவுள் பிள்ளை இல்லாம இருந்தாங்க, வாக்குத்தத்தம் பண்றாரு. 100வது வயசுல ஒரு வயசான காலத்துல ஒரு பிள்ளையை கொடுக்கிறாரு. கொடுத்து தேவன் அவனை சோதித்தாருன்னு அந்த வசனம் சொல்ல, பிள்ளைய பலி செலுத்து, பலி செலுத்துன்னு சோதிக்கிறார். ஆனா அவனும் விசுவாசமா தேவன் நல்ல தேவன் என்று சொல்லி பலி செலுத்தினான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ சோதனைகள் வருகிறது. நம்ம ஒரு சில நேரத்துல அதை மேற்கொண்டு வெளியே வரும், ஒரு சில சோதனைகளை மேற்கொண்டு வெளியே வர முடியல. ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்? ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்? எல்லா மனுஷனுக்கும் அந்த சோதனை உண்டு, எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. ஒரு வசனம் வாசிக்கிற 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபுடைய வாழ்க்கை லைஃப் நல்லா போயிடுச்சு, நல்ல அமக்கலமா இருக்கு, அட்டகாசமா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு, எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கு, பிள்ளைகள்லாம் அவனோட இருக்கிறாங்க, சொத்து சம்பத்து நிறைய இருக்கு, நல்ல விருந்து பண்ணி நல்லா சாப்பிடுறாரு, தேவனை தொழுது பண்றாரு, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அவன் சொத்து அடிச்சுட்டு போயிடுது, அவன் ஆஸ்தி அடிச்சுட்டு போயிடுது, அவன் பிள்ளைங்க போயிடுச்சு, குடும்பம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில நடுத்தொடர் வந்து நீட்டான். நல்லதானே போயிட்டு இருந்தது வாழ்க்கை. தேவன் அங்கே ஒரு சோதனையை சொல்லுகிறான். அவர் என்னை சோதித்த பின் இந்த காரியத்துல எடுத்து சோதிப்பார், கொடுத்து சோதிப்பார், இப்படி எப்படி வேணாலும் சோதிப்பார். ஒரு சிலருக்கு கொடுத்து கொண்டே இருந்து சோதிப்பார், ஒரு சிலருக்கு எடுத்து 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 ஒண்ணு இல்லாம நடத்தி 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 சோதிப்பார். விசுவாசத்தின் பரீட்சை அது. இவர் சொல்லுகிறான், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குகிறேன். ஒரு மனுஷன் பொன்னாக விளங்க முடியும் என்றால் சோதனையை மேற்கொண்டு ஜெயித்து வரும் பொழுது
சோதனை முடிவுக்கு கொண்டு அவன் சுத்த பொருளாய் மாறுகிறான். அவனுடைய தரம் உயர்த்தப்படுகிறது, அவனுடைய மகிமை உயர்த்தப்படுகிறது, அவனுடைய காரியங்கள் எல்லாம் உயர்வான ஸ்தானத்துக்கு போகிறது. பொருள் என்றால் உயர்வு, ராஜாக்களுக்குரியது, தேவனுக்குரியது, ஆலயத்துக்குரியது. இப்படி நிறைய சொல்ல நான் பொருளை குறித்து கத்தருக்கு சோதித்தத்தில் பொன்னாக விளங்குவேன். ஒவ்வொருத்தரும் அவருடைய பார்வைக்கு சுத்த பொன்னாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொருளாங்கினால் சோதிக்கிறதல்ல, அதுவும் நான் வசனம் சொல்லுவேன். தானா போய் தவறு செஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டு தண்டனை வரும் பொழுது அந்த விடையே என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீங்கன்னு சொன்னா அது தவறு. அதுவும் நான் வசனம் சொல்லுவேன், யாக்கோபுல இருக்கு. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, தீமையை கொடுத்து வருத்தி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து சோதிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. விசுவாச பரீட்சை வைப்பார், விசுவாச சோதனை இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில சோதனை இருக்கும், பரிசுத்தத்துக்கு சோதனை இருக்கும். ஒரு சோதனை வந்துவிடும். அவன் தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு சுத்த பொருளாய் காண்பித்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை சோதித்த பின்பு, அப்ப சோதனைக்கு பின்பு என்ன இருக்குன்னு தங்கம் இருக்கு, சொக்க தங்கம் இருக்கு. ஒவ்வொரு சோதனை காலத்துக்கு பின்பு சுத்த சொக்க தங்கமாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், நம்முடைய குடும்பத்தை மாற்றுகிறார், நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். நம்முடைய எல்லா காரியங்களும் எப்படி மாறுது? தங்கமா மாறிடு. ஆமென் சொல்லுங்க. தங்கம் எத்தனை பேருக்கு வேணும்? ஐயோ, உங்க சோதனையும் வேணா, எனக்கு தங்கமும் வேணா என்று ஒரு சில கேஸ் இருக்கு. நிக்கலங்க. அந்த 3 எதேற புருஷர்களுக்கு அக்கினி சோதனை, சோதித்த பின்பு அவர்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதம் பொன்னாய் மாற்றப்பட்டார்கள். என்னை சோதித்த பின் பொன்னாய் மாறுவேன். சின்ன கூட ஒரு சோதனை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரட்ட. என்ன சோதனை வந்தாலும் என்ன வசனங்களுக்கு நான் நிறைய சொல்ல போறேன். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டு நமக்கு அதுல இருந்து விடுதலை கொடுக்கிறார். சோதனையும் ஒரு தப்பிக்கொள்ள வழியே செய்கிறார் என்று இன்னொரு வசனம் சொல்ல. அதெல்லாம் நான் சொல்லுவேன் பின்னாடி. உங்களுக்கு மேலோட்டமா முதல்ல உங்களுக்கு சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில வருகிற சோதனைகளை குறித்து கலங்காதீங்க. அந்த வாழ்க்கையில வருகிற சோதனைகள் ஒவ்வொன்றும் நம்மை பத்திரமானது தங்கமாய் மாற்றிவிடும். ஜொலிக்கக்கூடிய தங்கமாய் நீ மாறுவாய். தங்கம் என்பது வெரி காஸ்ட்லி, விலை மதிப்பு கூடிக்கிட்டே போகும். நாம சொல்லுங்க. அல்லேலூயா. இது எவ்வளவு ஏறி போயிட்டு பாருங்க. என் காலத்துல எல்லாம் தங்கம் 8,000, 10,000, 7,000 தான் இருந்து என் கல்யாண கப்பல்லாம் 10,000 ரூபாய் தங்கம். இன்னைக்கு எவ்வளவு ஏறுது? தரம், வாழ்க்கை தரம் ஏறும், உயரும். நீங்க உங்க வாழ்க்கையில இப்ப என்னென்ன சோதனை இருக்கு என்பது உங்களுக்கும் கடவுளுக்கும். எதுல சோதனை காலத்துல நீங்க கடவுள் ஒரு சில சோதனை காலத்துல முடிச்சு தங்கமா உட்கார்ந்து ஒரு சிலது இல்ல சோதனை இருக்கிறப்ப ஆமா அதுல நிறைய மாறல. ஆனா தங்கமா மாறி இங்க உட்காருவீங்க. இதே ஆலயத்துல சுத்த பொண்ணா நீங்க உட்காருவீங்க. என்னை சோதித்த பின்பு நான் பொண்ணாக விளங்குவேன். பொண்ணாக விளங்குவேனா இல்லையா? 42வது அதிகாரத்துல எல்லாம் வெட்டிப்பாய் கொடுத்து அவனை பொண்ணாய் மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றி அதுக்கு பின்பு அவன் பல சந்ததியை பார்த்து அவனுடைய முடிவு சமாதானமா இருந்தது என்று வேதம் சொல்லுது. ஒரு
வசனம் வாசிய எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்தும் பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிந்துரைக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிந்துரைக்க கூடாத ஆசாரியர் இல்ல, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக சோதனை வந்தா விழுந்துருவாங்க நிறைய பேர். ஏன் தேவன் சோதிக்கிறார்கள்? நீ வீரியா நிக்கிறியா? 1000 வாழ்க்கையில வந்தாலும் நான் கர்த்தரை விடமாட்டேன், 1000 வாழ்க்கையில வந்தாலும் ஆலயத்தின் ஐக்கியத்தை விடமாட்டேன், என்னதான் என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி என் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன், என் வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் இடர்கள் வந்தாலும் நான் வேத வாசிக்கிறதை நிறுத்த மாட்டேன். அந்த வசனம் சொன்னது எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் யாருக்கு இருக்கிறாரு? யாருக்கு இருக்காரு? நமக்கு இருக்கிறார். சோதனை காலத்துல நமக்கு இருக்கிறார். சோதிக்கப்படும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ சோதிக்கப்படும்போது நீ தனியாளாய் அல்ல, இருவராய் மாறி உள்ளீங்க. சோதிக்கப்படாத வரைக்கும் நீ தனியாலும் சோதிக்கப்பட்டவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர் உன் பக்கத்துல நின்று உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை வழி நடத்துகிற தேவனாய் இருப்பார். உன்னை சுத்த பொண்ணாய் மாற்றுவரை அவர் உன்னோடு இருப்பார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் அப்படி ஆயிடுச்சு, எப்ப இப்படி ஆயிடுச்சு, அப்ப இன்னும் இப்படி போறீங்க, ஏமா இப்படி கல்வி கொடுக்குறீங்க, ஏப்பா இப்படி அப்படி இப்படி அப்படி எல்லாம் பரிதவிக்கக்கூடிய ஆசாரியரா இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட அவர் நடந்தார்னா நம்மை நடக்க வைப்பார். சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நமக்கு யார் இருக்கிறார் என்றால் எல்லா இடத்திலும் சோதிக்கப்பட்டு ஜெயமெடுத்த ஒரு ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். உன் சோதனை காலத்தில் அவர் உன் கூட இருப்பார். அங்கதான் நிறைய பேர் விழுந்துடுறாங்க, சோழராஜா மாறிடுறாங்க, எதிர்த்து நிற்க முடியல, சோதனையை சகிக்க முடியல, வரும் காரியத்தை இழப்ப வறுமையை கஷ்டத்தை போராட்டத்தை சண்டையை பல பிரச்சனைகள் இருக்கு, எதிர்ப்புகள் வீணான பணிகள் இப்படி எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க முடியாதவர்கள் இன்னைக்கு அந்த சோதனையை சகிக்க முடியாத இப்படி எத்தனை பேர் விழுந்து போயிருக்கிறார்கள். விழுந்து போன கிறிஸ்தவ கூட்டம் ஏராளமாக இருக்கிறது. ஒவ்வொரு சபையில தேடி பார்த்தீங்கன்னா பாதி விழுந்து போயிருக்கும் சோதனையில். அது ஜெயிக்க முடியாதபடி நல்ல சான்ஸ் கிடைச்சது, அதை ஜெயிக்க முடியாதபடி அதை பயன்படுத்தி விழுந்து போனவர்கள் உண்டு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பாவத்தில் விழக்கூடிய சந்தர்ப்பம் வரும். அதுதான் சோதனை, அதுதான் சோதனை. அந்த நேரத்தில் நீ அதை ஒதுத்து நின்னா உன்னை சுத்த பொண்ணாய் மாற்றுவான். அடுத்த தடவை உன்னை மேல இருந்து கீழே உன்னை பார்க்கறதுக்கு கூட பயப்படுவான். ஏன்னா அப்பேற்பட்ட பரிசுத்தம் உன் மேல இறங்கும். எல்லா விதத்திலும் நம்மை கூட சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறவர் என்ன? எல்லாத்தையும் கடந்து வந்து எல்லாத்தையும் அறிந்து புரிந்து வைத்திருக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எப்பேற்பட்ட ஆசாரியர் இருக்கிறார்? சோதனையை கடந்த ஆசாரியர் நம்மையும் கடக்க வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே அந்த பாதையில நம்மையும் ஒரு சிறு இடர்கள் இல்லாம, பிழை இல்லாம, வருத்தங்கள் இல்லாம, இழப்பு இல்லாம நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் இருக்கு, வாசிங்க. நீதிமொழிகள் 27:21 வாசிங்க. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு குடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. புகழ்ச்சியே சோதனை.
வெள்ளிக்கு குடையும் பொண்ணுக்கு குடமும் சோதனை. பொண்ணுக்கு எது சோதனை? புடமிட்டதுதான் சோதனை. அந்த புடமிட்ட போது அதுல இருக்கிற கசடுகள், அழுகுகள் எல்லாம் வெளியே வந்து நம்மளோட முகம் தெரியும். சுத்த பொருளுக்கு எப்பவுமே விலை ஜாஸ்தி. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுத்த பொண்ணை வாங்கினதுதான் நகை செய்ய முடியும். கலப்படம் உள்ள நகைய ஒண்ண நகை செய்ய முடியாது. சுத்த பொண்ணு, அதாவது அந்த வசனம் சொல்லுவது பொண்ணுக்கு புடமும் சோதனை. புடமிடுறதுதான் சோதனை. சோதனைனா என்ன? உன்னை பொண்ணாய் மாற்றும்படி உன்னில் இருக்கிற அழுக்குகள், கசடுகள், தேவையில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் வேறு பிடித்து அதெல்லாம் எடுத்து போட்டு உன்னை சுத்த பொண்ணு. பொண்ணுதான் நீ. அவன் சொல்லுங்க, நீங்க பொண்ணு. ஆனா சுத்த பொண்ணாய் மாறினார் என்னை. அதான் வேகம் சொல்றாரு, இவனை சோதித்த பின் பொண்ணாயிடும். அப்ப நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் வெளிவர ஒரு சில நேரத்துல சோதனையின் பாடோட நடத்துவார். ஏதாவது தேவையில்லாத காரியம் இருக்கா அதை வெளியேற்றணும். அவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கா அதை வெளியேற்றணும். அதெல்லாம் வெளியேற்றணும்னா பொண்ணு உருக்கப்பட வேணும். அக்கினிக்கு உள்ள கொண்டு போக்கப்பட வேணும். அந்த அக்கினியில உருக்க பாத்தீங்கன்னா அப்படியே உருகி அதுல இருக்கிற கருப்பு கருப்பா கழிவுகள் எல்லாம் வெளியே வர பாருங்க. அதை அப்படியே தள்ளி எடுப்பாங்க. அதெல்லாம் வேஸ்டேஜ் தான் இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில அமர்ந்து கொண்டு இல்லாத விளக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்குது. இல்லாமல் சொல்ல மாட்டீங்களா? நிறைய வேஸ்டேஜ் தான் உள்ள இருக்குது. இல்ல தேவையில்லாத அந்த வேஸ்டேஜ் எப்படி எடுக்க முடியும்? ஊற்றிதான் எடுக்க முடியும். அதை சூட்டுக்கு கொண்டு போனாதான் முடியும். அதை கொதிக்க வச்சாதான் முடியும். அணையில ஏத்தனாதான் முடியும். இல்லையா? அதே அம்மா கையா கட்டாணி எப்ப குதிப்போம்? சூடு ஏற இல்லை. ஐயோ முடியல, அப்பா முடியல, அம்மா முடியல, ஐயோ அப்பா அம்மா ஐயோ அதெல்லாம் அப்பதான் சூடு ஏற்றுவார். ஏன்னா அதுல இருக்கிற கழிவு வெளியே வரணும். குதிக்கிறத பார்த்து விட்டுட்டாருன்னா கழிவு அப்படியேதான் இருக்கும், விட மாட்டாரு அப்படின்னு சொல்லுவேன். அப்பதான் நம்ம கோவப்பட்டு சொல்லணும், ஐயோ தந்துட்டு, ஐயோ ஆண்டவரை நீர் ஏன் தெய்வம், நீ இப்படி பண்ணிட்டீங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்கிற நசுக்கப்படுறேன், அழுவ கண்ணீர் இருக்கிறேன், ஏன் உங்க கையை விட்டீங்க? அங்க உள்ள சுடுது. அந்த சூடு ஏறது கொஞ்சமா அதுல கைய தக்க முடியுது. அப்பதான் இது வெளியே வரும். இல்லைன்னா வெளியே வராது. வெளியே வரும். பழைய ஏற்பாட்டுல நிஜமாவே நெருப்புகளை கொண்டு போய் வெளியே கொண்டு வந்தாரு. புதிய ஏற்பாட்டுல அந்த மாதிரி நெருப்புகளை கொண்டு போய் பார்க்காம மொத்த பேரும் காலி. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படி தட்டி விடுவாரு. என்ன பண்றான்? ஏதாவது ஒரு சூழ்நிலை அனுமதிப்பார். அந்த நேரத்துல நீ என்ன பண்ற? இப்படிதான் கரெக்ட் பண்ணுவோம். அந்த நேரத்துல நீ கரெக்டா உன்னை விட்டு கொடுத்துட்ட அப்படின்னா ஆண்டவரே எங்க ஓட்ட இருக்குன்னு தெரியலப்பா, எங்க தவறு நடந்ததுன்னு தெரியல, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி இந்த மாதிரி ஆச்சு, என்னதான் என்ன குற்றம் எனக்கு வெளிப்படுத்த நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி உன்னை ஒப்பு கொடுத்துட்டுன்னா உன்னை சுத்த பொண்ணா தூக்கி உட்கார வச்சுக்கோ. கர்த்தருடைய பரிசுகளை ஒப்பு கொடுக்கிறேன். என் அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அந்த கழிவை நீக்குங்க. அந்த சூடு ஏறதான் பொருள் இலகி உள்ள இருக்கிறத காண்பிக்கும். அது எப்படி தெரியும்? அந்த விறகுகளோட உள்ள ஒரு கொடிய விஷம் நிறைஞ்ச சர்வம் இருந்தது. அந்த விறகை எடுத்து நெருப்புல போடும் போதுதான் தெரிஞ்சு உள்ள சர்வம் நிறைய இருந்து உட்கார்ந்து இருக்கிறது. டக்குன்னு கையை பிடிச்சிச்சு. அது கொடிய விஷமா ஒரு செத்துருவான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாவுல கற்பம் பார்த்தாரு. அதான் ஏன்னா உள்ள நிறைய கொடிய வேண்டாத காரியங்கள்லாம் இருக்கு. அது நெருப்பு சூடேறதான் தன்னை விலகி உருகி காண்பிக்கும். கசடுகளை காண்பிக்கும், வேண்டாதவைகளை காண்பிக்கும்.
சுத்த பொண்ணாய் உன்னை மாறாதபடி கருக்கடிக்கிற பலபலப்பா நீ சொல்லிக்க முடியாதபடி கரையில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உள்ள இருக்கும். அதே கருவா வந்த மண்டல ஒரு பாருங்க முதல்ல எடுத்த உடனே அப்புறம் கொஞ்சமா வரும், அப்புறம் மறுபடியும் அப்புறம் கம்மியாக அப்புறம் சுத்தமா ஒட்டுமே வராது. அப்படியே தக 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 தகன்னு முகம் தெரியும். அந்த பொற்கொழந்தைக்கு தெரியும், அவரே பேஸ் தெரியும், அவன் மூஞ்சி அப்படியே சாயம் தெரிஞ்சவங்க நிறுத்திடுவான். அதுக்கு மேல இவங்க உதத்தாடெல்லாம் இதுல இருக்கிறது எல்லாம் வந்துச்சு. எப்ப தேவ சாயம் உண்மை தெரிகிறதோ அப்பொழுது நிறுத்தி விடுவார். உதப்பிரவத்தின் கொடியிலிருந்து உங்க வெளியே கொண்டு வந்து ஒரு ராஜாவை போல ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல சிங்காசனத்துல கொண்டு வந்து எங்க வைக்கணுமோ அங்க கத்த கொண்டு வந்து வைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். யாருக்கும் திக்கலாத அழுகாத வேதனம் படாத ஆண்டவரை மறுதளிக்காத ஜெபத்தை நிறுத்தாத சபைக்கு வராமல் இருக்காத கடிசை பாடு ஆராது எல்லாம் கரிமுதல கர்த்தர் நீக்குவார், நீக்கி கொள்வார். உன்னை சுத்த பொண்ணாய் மாற்றி விலையேறப்பட்ட இடத்துக்கு நீ போக வேண்டும். அல்லேலூயா. உனக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு அதிகாரம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு கொண்டு போவது வரை அந்நிய கண்ணுமுடன் உன்னை பொண்ணாய் மாற்றுவதை கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. அதான் 1:12 வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை எதிர்த்து நிற்கிறவர்கள் உண்டு, சோதனையில் விழுந்து போனவர்கள் உண்டு, சோதனையில் நிமித்த ஆண்டவரை மறுதளித்தவர்கள் உண்டு, சோதனையில் நிமித்த சபையை விட்டு ஐக்கியத்தை விட்டு ஜபத்தை விட்டு துணியாளர்களை விட்டு எத்தனையோ பேர் பின்வாங்கி போனவர்கள் உண்டு. சோதனையை சகிக்க முடியாமல் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிச்சு அதை எதிர்த்து நிற்காம ஆண்டவரோடு மறுதளிக்காம, என்ன ஆண்டவரைய வாழ்க்கையில நீங்க என்னதான் பண்ணீங்க, ஒண்ணுமே பண்ணலீங்க, காலம் ஃபுல்லா வேதனை கண்ணீர் இப்படியோட இடந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிற்கிற சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. உத்தமன் என்று விளங்கின பின்பு சோதனை கிடையாது, அதுக்கு பின்பு சோதனையே கிடையாதுங்க. ஒரே தினம் அடிக்கப்பட்டார், திருப்பி அடிக்கப்பட்டார் இயேசு இல்ல, அதே போலதான் ஒரே தடவை தான் உன் வாழ்க்கையில அனுமதிப்பார். நீ சொத்தை பொண்ணா மாறினார், அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில சோதனை கிடையாது. அந்த வேதனையெல்லாம் மாற்றி போயிடுவார். தங்கக்கூடிய அந்தஸ்தில் நீ இருப்பாய், அந்த தங்கத்துக்குரிய அதிகாரத்தில் இருப்பாய், தங்கம் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருப்பாய். நீ சுத்த பொண்ணா மாறின உடனே திருப்பி திருப்பி அதை நெருப்புல விட முடியாது, விட மாட்டாங்க. அது சுத்த பொண்ணு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது தன் ஸ்தானத்துக்கு போய்விடும். அது அலங்கரிமான நகைகளுக்கோ ஒரு பழைய வீட்டுல பொண்ணு வைரமும் வெளியே இருந்தது ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் வைக்கப்பட்டு செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட தீபத்தில் வாசிக்கிறத அதுதான். அதுக்கு பின்பு உபத்திரவம் இல்லை, அதுக்கு பின்பு சோதனை இல்லை. கர்த்தர் ஒரு தடவை சோதிச்சு உங்க பொண்ணா மாற்றிட்டாருன்னா பொண்ணுதான், அவ்வளவுதான். அந்த வசனம் சொல்லும்போது அவர் முத்தமிழ் என்ற விளங்கின பின்பு கர்த்தர் தன்னிடத்தில் என்ன பண்ணுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை, யாருக்கு ஜீவ கிரீடத்தை? சோதனையை சகிக்கணும். இன்னைக்கு சகிக்கிறது இல்லையே, கர்த்தரை முன்னிறுக்கிறோமே. ஏன் சோதனையை அனுமதிக்கிறாரு? உன்னோட பொருளா மாற்றணுமே, உன் தவ உயரணுமே. நீ இருக்க வேண்டிய இடம் வேற, இந்த லோக்கல் இடத்துல இல்ல. நீ இருக்க வேண்டிய இடம் வேற. ராஜாவுக்கு கனமுள்ள பாத்திரமாய் நீ இருக்கணுமே. நீ சுத்த பொண்ணு, உன் சுத்த பொண்ணுல கல்லுமுதல் வைக்க அதை நான் நீக்கிறமே. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான் பாருங்க. அதை சகிச்சு ஆண்டவருக்காக நிற்கிறாங்க பாருங்க, அவர்கள் பாக்கியவான். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை
ஜீவ கிரீடத்தை யாருக்கு வைத்திருக்கிறார்? சோதனையை சகிக்கிற மனுஷன். ஆண்டவரே, என்னை இருக்கிற கனிவுகள் நீங்கட்டும் ஆண்டவரே, என்னை சுத்த பொருளாய் மாற்றும் என்று ஒப்புவிக்கிற சோதனையை கொடுக்கும் பொழுது அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்திலே மாறுகிற ஜனங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு கிரீடம் வைத்திருக்கிறார். அனுமதிக்கும் பொழுது விழுந்துடாதீங்க. பிசாசு கொண்டு வந்து அப்படியே பல காட்டுவோம். விழுந்துடாதீங்க. பொண்ணுல கலப்படத்தை கொண்டு வருவோம். நிறைய கழிவுகள் கலந்து விடுபடி பாவ காரியங்களை கொண்டு வந்து விடுவோம். நிறைய பொண்ணா இருந்ததெல்லாம் இன்னைக்கு கழிவு கலந்து அந்த ஒன்றுக்குள்ள அந்த நெய்யத்தை குறிச்சு சொல்ல கலப்படம் நிறைந்தது. இதை புறமே தள்ளுன்றார். அந்த மாதிரி கலப்படம் நிறைந்ததா இருக்கக்கூடாது. சுத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு புரியில்லாத காரியங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள சுத்தமா இருக்கிறார். ஜீவ கிரீடத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? அதே போல சோதனையை சகித்து கடந்து வந்த பின்பு சோதித்த பின்பு கர்த்தரை சோதித்த பின்பு பொருளாய் விளங்குவேன் என்று யோபு சொல்லுகிறாரே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. பித்தளை, இரும்பு, அலுமினியம் அந்த மாதிரி கேட்டகரியில தான் இருக்கிறோம். ஆனா நம்ம சுத்த பொருளாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கிரீடத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதான் சொல்றாங்க, ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ஜீவ கிரீடம் என்பது பரலோகத்தில் ஜீவ கிரீடம். ஜீவன் அங்க வைக்கிறது. அப்படின்னு சொல்லுங்க. நாம் ஜீவிக்கும்படி பரலோகத்துக்கு போகும்படி சுத்த பொண்ணா மாறினதெல்லாம் தேவனுடைய ஆலயத்துல கொண்டு போகப்படும் என்று சொன்னது போல நவாலுடைய உன்னத பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு போகும்படி நம்ம சுத்த பொண்ணாய் மாற்றுகிறது. பரலோகத்துக்கு முன்னடையாளமாக சொல்லப்பட்ட வார்த்தை. சோதனையை சகிக்கிற மனுஷன் சுத்த பொண்ணாய் மாறுவான். அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கும். ஜீவ கிரீடம் என்பது மறுமைக்குரியது, இன்மைக்குரியது மாத்திரமல்ல. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்றேன். மீதி அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் இந்த சோதனையில் இருந்து மீட்டு தூக்கி எடுக்கிறார்கள். சோதனை காலத்தில் தன் பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறான் பாருங்க கர்த்தருக்காக. அக்கினி சூழலில் கொண்டு போய் போடப்பட்டது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ படைத்து வைத்திருக்கிறதை வணங்க முடியாது. நாங்கள் எங்கள் தேவனை ஆராய்ந்தோம். நீ அக்கினி சூழலில் போட்டால் எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லி தன் பக்தி வைராக்கியத்தை காண்பித்தார். சிங்ககபியில போட்ட பிறகு பிரிவாங்காதவர்கள் எந்த சிங்ககபியில போட்டாலும் சொல்லி நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவன் என்று சொல்லி தானியேல் தன் உண்மையை காண்பித்து கர்த்தருக்கு சாட்சியா நின்றான. எத்தனை பரிசுத்தவான்களை வேதத்துல சொல்ல முடியும்? கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனையில் இன்று ரட்சிக்கவும் நாளை ரட்சிக்கிறார். உன் சோதனை காலத்துல கர்த்தர் கூட இருந்து உன்னை ரட்சிக்கணும்னா நீ தேவ பக்தி உள்ள நபராய் காணப்பட வேண்டும். அதான் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். இதுவும் மறுமைக்குரிய வார்த்தை தான். இதுல மறுமையும் போட்டிருக்கு, இன்னும் மருத்துவம் போட்டிருக்கு. பகவத்து கோவில கோமாட்டையும் கூட விசிட் பண்ணிடலாம், ஜட்ஜ் பண்ணிடலாம். கர்த்தர் தேவ பக்தர்களும் சோதனையை மீது ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர்களை ஆக்கினிக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். என்ன அறிந்திருக்கிறார் என்றால் நம்ம இந்த வரைக்கும் எடுத்துப்போம். தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து கருத்து வாழ்க்கையில எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் சரி, ஒவ்வொரு பிரச்சனையும் தாங்க சோதனை, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வாழ்க்கையில எதிர்கொண்டு நிக்கிறத முடியாம அதுதான் சோதனை. அந்த சோதனையில் இருந்து
நம்மை ரட்சிக்க நாம் காண்பிக்கும் பக்தி வலுவாக்கியம். பக்தி வைராக்கியம் காண்பித்தான். அவன் தலைமுறையா கர்த்தர் ஆசீர்வதிச்சான். பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது ஆண்டவருக்காக நிக்கணுங்க, விழுந்து போயிடக்கூடாது. போராட்டம் பிரச்சனையிலே அப்படியே சாஞ்சிடக்கூடாது. அதன் நிமித்தம் பல பாவத்துல கொண்டு நீங்க எத்தனை பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க. இல்ல, எந்த பிரச்சனை வரட்டும், எந்த போராட்டம் வரட்டும், எத்தனை இழப்புகள் வரட்டும், எத்தனை வறுமைகள் வரட்டும், கடன்கள் வரட்டும், கொடிய போராட்டம் வரட்டும், என்ன வந்தாலும் என் பக்தி வைராக்கியத்தை நான் ஆண்டவருக்கு காண்பிப்பேன். என் ஜபத்தை நிறுத்த மாட்டேன், இதுதான் பக்தி வைராக்கியம். சபைக்கு போவதை நிறுத்த மாட்டேன், இதுதான் பக்தி வைராக்கியம். நான் தினமும் வேதம் வாசிப்பேன். கர்த்தர் எனக்கு சூரியனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையை கண்டுமலனாலும் பரவாயில்ல, என் சூழ்நிலையை மாற்றனாலும் பரவாயில்ல, என் தண்ணீரை தொடக்கானாலும் பரவாயில்ல, என் வறுமையை மாத்தல, என் கடன் தீரல, எந்த போராட்டம் இருந்தாலும் சரி, என் பக்தி வைராக்கியத்தை நான் வேறுநாளும் விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சோதனை காலத்தில் உறுதியாக நிற்கிறா பாருங்க. அவன் தலையின் மேல கிரீடத்தை வைக்கிறார், அவனை சுத்த பொருளாய் மாற்றுகிறார், அவனை உயர்ந்த ஸ்தானப்பட்டு நட்ட கொண்டு போகிறார். ஆலயத்தில் அலங்கரிக்கப்படுவார்கள் அவர்கள் எல்லாம். உலக பக்தி உள்ளவர்கள் சோதனை தூக்கி இருக்கிறார். சோதனையில் இருந்து கற்போடு இருந்து அவங்களோட பக்கத்திலே இருக்கிறார். ஸ்டவ்ல ஸ்டோப்பை போட்டு விட்டு எங்கேயோ கீ பார்த்து நடந்துட்டு அது பொங்கி வழிஞ்சு ஸ்டவ் ஆஃப் ஆகி இல்ல தீஞ்சு போய் பக்கத்திலே நின்று பார்த்து உள்ள தலைப்பை தூக்கி போயிட்டு வந்துடுவார். நான் உதாரணம் போடுவேன், சகோதரிகள் போச்சுக்கிறீங்க கவனிங்க. கர்த்தர் தேவ பக்தியோட சோதனை என்று ரட்சிக்கிற பக்கத்திலே இருக்கிறார். சோதனை நேரத்துல கூடவே இருப்பார். வலிமை போயிட்டாதான் தூரம் போயிடுவார். வலுவாம நீ பக்தியை காண்பித்த வைராக்கியமா இருந்த முன்னூறு சபத்தை போடுறான், அரை மணி நேரம் கூட்டுறான்னு சொல்லி ஆரம்பிச்ச பக்கத்திலே நிற்பார். கணக்கும் கரெக்டா தூக்கி நிறுத்துவார். எடுத்து அந்த சுத்தம் பொண்ணை எங்க வைக்கணுமோ அலையோயா பொண்ணை எங்க டேபிள் மேலே அங்கே இங்கே தூக்கி போட்டு போயிடுவீங்களா? பொண்ணை பத்திரமா வைப்பீங்கல்ல. போச்சுன்னா 50,000 அவுட்டு, ஒரு சவரனுக்கே 50,000 அவுட்டு. இல்ல பத்திரமா வைக்கணுமா இல்லையா? பிள்ளைகளே தொலைச்ச நான் போட்டு சாப்பிடுவோம்ல, இதான் விலை தெரிய மாட்டேன் தங்கம், உன்னை விட்டுட்டு வந்து நிக்கிறேடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எவ்வளவு காஸ்ட்லியா பத்திரமா வைக்கிறோம் நம்ம பொருளுங்களை, தங்கத்தை. அதே போலதான் அது எங்களை விட பத்திரமா நம்மள வைப்பாங்க. மனுஷனே அழிந்து போகிற பொருளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அழியாத பொருளாய் நாம் இருக்கும் பொழுது நம்ம எப்படி வைப்பாருங்க? கண்களை மூடி, எல்லா கண்களை மூடி வாழ்க்கையில வருகிற சோதனையை குறிச்சு கலங்காத. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கடைசியாக அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் இருந்து நான் ரட்சிப்பேன். அவங்களை தூக்கி எடுப்பேன். அதில் இருந்து அந்த அக்கனி கோட்டையிலிருந்து அந்த நாட்கள சூடான அந்த இடத்தை விட்டு அவர்களை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவர்களே, நம் வாழ்க்கையில வருகிற சோதனையில தான் கர்த்தரோடு கூட இருக்கிறார். உன் சுத்த பொருளாய் மாற உன் வாழ்க்கையில ஒரு சில சோதனைகள் வரலாம். தேவன் தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. தேவன் தீமையில சோதிக்கிறவர் அல்ல என்பதை அடுத்த வாரம் நம்ம செய்தியில பார்க்க போகிறோம். நம்ம நல்லதுக்குதான் ஒரு சில நேரத்துல அனுமதிக்கிறார். எப்படின்னா மாறி ஆலயத்துல இருக்கணும்னு தான் அனுமதிக்கிறார். தேவ பிள்ளைகள் தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். இயேசுவின் மூலத்தினால்